வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நம்மளோட கலந்திருக்கிறார் திரு ஜேபி அவர்கள். இந்த ரியல் எஸ்டேட் துறையில மோர் தென் 15 இயர்ஸ்க்கு மேல இதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர். இந்த ரியல் எஸ்டேட் துறையில இன்னைக்கு என்ன ட்ரெண்டிங் நடக்குது, இது எப்படி பாதுகாப்பா இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பில்டர்ஸ் நினைச்சு பணத்தை கொடுத்து ஏமாந்து போறாங்க. நம்ம வீடியோ போடுற நோக்கமே இந்த மாதிரி ஏமாந்து போகக்கூடாது, ஒரு பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றது தான். ஒரு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு கன்சல்டன்ட் நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். வணக்கம் ஜேபி சார். இப்போ நான் ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு 7 வருஷம் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில். ஸோ அது பெரிய கம்பெனி, கிட்டத்தட்ட உங்களுக்கு நிறைய இடங்கள்ல அவங்க அப்பார்ட்மெண்ட்ஸு, லேஅவுட்ஸு, வில்லாஸ் இந்த மாதிரி டெவலப் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம். ஸோ இந்த நிறுவனத்தில் வாங்க வரக்கூடிய கஸ்டமரை நான் நேரடியாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அவங்களோட மனநிலை பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பட்ஜெட்டில் வீடு வாங்கணும். அது அஹ், ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துருப்பாங்க, இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸை சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்து வந்திருப்பாங்க, சைட் விசிட் வந்திருப்பாங்க. அங்கே கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸை நம்பியோ இல்லை அங்கே கொடுக்கக்கூடிய ப்ரெஷரை நம்பியோ டக்குன்னு புக் பண்ணிடுவாங்க சில பேர். சில பேர் யோசிச்சு அப்புறம் பொறுமையாக வாங்கலான்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ஸில், இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அமேசான்லேயோ எதுலேயோ ஆன்லைனில் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா, ஒரு நூறுரூபா இல்லை 1000 பொருள் வாங்குறீங்கன்னா அதுக்கு 1008 ரிவ்யூஸ் பார்க்குறீங்க. நிறைய பேர்கிட்ட எக்ஸ்பர்ட் கிட்ட எல்லாம் கன்சல்ட் பண்றீங்க, வாங்கினவங்க கிட்ட கன்சல்ட் பண்றீங்க. ஆனா ஒரு ப்ராப்பர்ட்டின்னு வரும்போது அந்த கன்சல்டேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ரெண்டாவது அதுக்கான ஒதுக்கக்கூடிய நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா அவங்க இப்போ நிறைய பேர் ஒர்க்கிங் பீப்புள்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த சண்டே மட்டும்தான் அவங்களுக்கு லீவ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லீவ்னாலையுமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒதுக்கணுமா, வரணுமா, சைட் விசிட் பார்க்கணுமா, அனலைஸ் பண்ணணுமா அப்படின்ற ஒரு ஹெசிடேஷனோட இருக்காங்க. ஸோ இதில் என்ன நடக்குதுன்னா, மார்க்கெட்டிங் பீப்புளோட புஷிங்னால மட்டும்தான் சைட் விசிட் வராங்க நிறைய பேர். அந்த நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு மேலே தேடிட்டே இருக்கணுமா, சரி இது ஒரு பெரிய கம்பெனி இங்கே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பின்புலத்தெல்லாம் ஆராயாமல் வாங்கிடுறாங்க. இப்போ மார்க்கெட் ரேட் இது கரெக்டான ரேட்டா, இந்த லொக்கேஷன் நம்மளுக்கு ஆப்டான ஒரு லொக்கேஷனா, ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும், இந்த இடம் 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்துச்சு, 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி டெவலப் ஆக போகுது, நான் வாங்கினேன்னா எதுக்காக வாங்க போகிறேன், இப்போ நான் இருக்க வாங்க போகிறேன்னா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறேன்னா, இன்கேஸ் நான் இருக்க வாங்கிட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம், ஏன்னா இன்னைக்கு வேலையோட தன்மை நிறைய பேருக்கு மாறிட்டே இருக்கும். ஸோ நான் விற்கும் போது எப்படிலாம் அதை ஃபேஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் கவனிக்கிற தவறிட்டாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் அதை ரொம்ப ஃபீல் பண்றாங்க. என்னடா இது, ஏன்னா இது ஒரு சின்ன பொருள் இல்லையா. இப்போ ஒரு ஃபோன் வாங்குறோம், சரியில்லைன்னா மாத்திட்டு போயிடுறதுக்கு. ஆமா, இது மாதிரி சரியா வீடுகளோ இடங்களோ வாங்கும்போது நீங்க அதை கவனிச்சு ஒரு வாங்கணும். கன்சல்டன்ட், அதாவது ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கொடுத்து வாங்குறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அதை மாத்தணும். இப்போ இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னா, கார்ப்பரேட் லெவல்ல எக்ஸ்பர்ட் அனலைசிஸ் இல்லை எக்ஸ்பர்ட்டா ஒரு அட்வைஸ் கொடுக்கறது ரொம்ப கம்மியா இருக்காங்க. அதை தேடி போற மக்களும் ரொம்ப கம்மியா இருக்காங்க. இப்போ வெளிநாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க அந்த எக்ஸ்பர்ட் மூலியமா மட்டும்தான் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்க முடியும். உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர் அந்த ப்ராப்பர்ட்டியை ஹோல்ட் பண்ணியிருப்பாரு. அதை எல்லாத்தையுமே செக் பண்ணி அவர் டீட்டெயிலாக வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணி அவர்கிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் இந்த ப்ராப்பர்ட்டிக்கே நீங்கள் போக முடியும். ஆனால் இந்தியா மாதிரி நாடுகள் அப்படி கிடையாது. ஆனால் வாங்கினதுக்கு அப்புறம் நிறைய ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணுறது, நிறைய ஹிடன் சார்ஜஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தெரியாது. உங்களுக்கு உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் ஒன்றுனா தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி லோன் வாங்குறதுலேயும் நிறைய ஹிடன்ஸ் இருக்கும். அதுலேயும் நீங்கள் ஒரு கிளாரிட்டி எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு சர்வீஸாக கொண்டு வரலாம், என்னோட எக்ஸ்பீரியன்ஸை மக்களுக்கு கொண்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த சர்வீஸை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆக நான் ஏதோ ஒரு சின்ன விஷயத்த கேட்க போனேன். நீங்க பார்த்தா அடுக்கடுக்கா ஏகப்பட்ட தகவல்களை சொல்றீங்க. எனக்கே தலையை சுத்துது. இப்போ ஜென்ரலா பார்த்தா என்ன மாதிரியான ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் வாங்க போனோம்னா மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம்னா, அந்த பட்டா காப்பி நம்ம பார்ப்போம். வில்லங்கம் இருக்கா, வில்லங்கம் போட்டு பார்த்துட்டீங்களா அப்படின்னு கேட்போம். அப்புறம் பேரண்ட் டாக்குமெண்ட் கொடுத்துட்டீங்களான்னு கேட்போம். இவ்வளவுதான் நம்ம பார்ப்போமே தவிர, ஆனா நீங்க இவ்வளவு விஷயங்கள் அதுல பார்க்க வேண்டியிருக்குது அப்படின்றதெல்லாம் எனக்கே புதுசா இருக்குது. அப்போ இந்த இல்லை, விஷயம் உண்மைதான். ஆ இல்ல இப்போ இவ்வளவு நீங்க அமேசான்ல விஷயங்கள் ஒரு அதுல பார்த்து தான் 1000 நம்ம ரூபாய்க்கு, வாங்கணுன்றீங்க. ஆமா ஆமா, இப்போ அமேசான்ல நீங்க ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன். ஆனா நீங்க எவ்வளவு அனலைஸ் பண்றீங்க? ஆமா, கட்டாயமா. இது நிறைய பல பேர் பண்றது லட்சங்கள். அதுதான். ஆமா, பல லட்சங்கள் ம். போட்டு வாங்குறோம். ஆனா நம்ம என்னன்னா அந்த டயத்துல அந்த மார்க்கெட்டிங் பர்சன் பேசும்போது என்னன்னா, ஓகே பெரிய கம்பெனி நீங்க முதல்ல சொன்ன மாதிரி தான், ஓகே அவங்க கரெக்டா அவங்க பண்ணா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கம்பெனியில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படி சொல்லி வந்துடுறாங்க. ஆனா கரெக்ட். ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் கூட இப்போ நீங்க நிறைய சொல்லிக்கிட்டே வந்தீங்க இல்லையா. இப்போ ஃபியூச்சர் இப்போ நம்ம வாங்குறோம். நம்ம என்ன என்ன எப்படி இருக்கோம் அப்படின்னா,
ஓகே இன்னும் 4-5 வருஷத்துல டெவலப் ஆயிரும் அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா நீங்க வந்து ஃபியூச்சரா அங்க என்னென்ன ஸ்கீம்ஸ் வரப்போகுது, என்ன ட்ரெண்டிங்ல இருக்குது, இதெல்லாம் கூட நீங்க அனலைஸ் பண்ணி தான் வாங்கணும்ன்றீங்க. வாங்கும்போதே இதெல்லாம் அனலைஸ் பண்ணணும்ன்றீங்க. கண்டிப்பா. நம்ம ஒரு விஷயத்த வந்து இப்போ ஒரு 1000 ரூபாய் பொருளுக்கு எவ்வளவு மெனக்கிடுறோமோ, இது வந்து ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். இப்போ எல்லாருமே வந்து கையில காசு வச்சு வாங்க போறது இல்ல. நிறைய பேர் லோன் போட்டு தான் வாங்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு சில பேர்ல 100% லோன் போட்டு வாங்குறவங்களும் இருக்காங்க. ஏன்னா பேங்கை பொறுத்தளவுக்கு 90% வந்து ஒரு வீடு வாங்குறதுக்கு லோன் தருது. 10% மட்டும் தான் நீங்க கையில இருந்து கொடுக்க போறீங்க. அப்போ அந்த 90% வந்து லோனா கிடைக்கிறதுனால நிறைய பேர் அதுக்கு மெனக்கட்டுறது இல்ல. ஏன்னா லோன் கிடைச்சிருது, நம்ம இஎம்ஐ கட்டிட்டு போயிடலாம், மாசம் மாசம் வாடகை கட்டுற மாதிரி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா நீங்க வாங்கக்கூடிய லோன் வந்து நீங்க ரீபே பண்ணும்போது எவ்வளவு கட்ட போறீங்க, எவ்வளவு டபுளா கட்டுறீங்கன்றத நிறைய பேர் கால்குலேட் பண்ணும்போது தவறிடுறாங்க. ஸோ இந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அச்சீவ்மெண்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்பர்ட் கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்றது பெட்டர்னு நினைக்கிறேன். அருமையான அருமையான தகவல் சொல்லியிருக்கீங்க ஜி. நிறைய தகவல் இன்னும் உங்களோட நிறைய எடுத்துக்கணும். ஆஹ் இந்த ப்ராப்பர்ட்டி அந்த 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 ஆப் அல்லது அந்த வெப்சைட்டுக்குள்ள போனாவே அது நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா, இல்ல உங்ககிட்ட வந்தாதான் அது கிடைக்குமா டீட்டெயில்ஸ்? இல்ல இப்ப அதுல வந்து உங்களுக்கு எல்லாமே படிச்சு பார்த்தாலும் தெரியாது. இப்போ ம். நீங்க எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஆன்லைன்ல நீங்க நிறைய விஷயம் இருக்கும், பட் எல்லாமே பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஃபீல்டில் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ அது மாதிரி எனக்கு இந்த ஃபீல்டில் இருக்கும்போது இப்போ நீங்கள் அதை எக்ஸாம்பிள் எந்த லொக்கேஷனில் வாங்க போறீங்களோ அப்போ அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற ஒரு அனலைசேஷன் ரிப்போர்ட் நம்ம கொடுக்கலாம். இப்போ நம்ம பொதுவாக வந்து ஒரு கருத்தை சொல்கிறோம்ல, ரியல் எஸ்டேட்டில் இதை பார்க்கணும் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும். ஆனால் லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அதோட அட்வான்டேஜஸ் எல்லாம் மாறும். இப்போ நீங்கள் இப்போ ஒரு எனக்கு வந்து எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி ரோட்ல வாங்கணும் ம். அப்படின்ட்டா அதுக்கேற்று நீங்க ஒரு அனாலிசிஸ் கொடுப்பீங்க. சப்போஸ் நான் வந்து ஆமாம். மீஞ்சூர்ல வாங்க போறேன், எனக்கு ஆல்ரெடி என்னோட ம். வீடெல்லாம் அங்க இருக்குது அப்படின்ட்டா அதுக்கு தகுந்தாப்புல அங்க ஒரு எந்த இடத்துல வாங்கலாம், என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் வருது கரெக்ட். அப்படின்னு அங்க கூட நீங்க ஒரு ஆலோசனை கொடுப்பீங்க. கரெக்ட், கரெக்ட். கண்டிப்பா. ஸோ ஓ. அந்த மாதிரி வாங்கும்போது உங்களுக்கு என்ன அட்வான்டேஜஸ் நடக்கும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூரா வாங்குவீங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து நிறைய அமௌண்ட்டை சேவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். எப்படி சொல்றேன்னா, இப்போ அந்த ஏரியால எத்தனை பில்டர்ஸ் இருக்காங்க, எத்தனை டெவலப்பர்ஸ் இருக்காங்க, அவங்க என்ன ரேட்லாம் விற்கிறாங்க, ஸோ எதுக்காக ரேட் வித்தியாசம் இருக்கு, ஃபியூச்சர்ல இதை வாங்கினா எப்படி இருக்கும், அந்த இப்போ எக்ஸாம்பிள் ஒரு லேஅவுட்டுக்குள்ளேயே நீங்க எந்த இடத்துல வாங்கினா பெட்டரா இருக்கும். இப்போ 50 அடி ரோட்ல வாங்க நல்லா இருக்குமா, 60 அடி ரோட்ல வாங்க நல்லா இருக்குமா, 30 அடி ரோட்ல வாங்க நல்லா இருக்குமா, இந்த மாதிரி ஒரு ஒரு அனலைசேஷன் பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய காசு சேவும் பண்ணலாம். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னா வரும்போது உங்களுக்கு அப்ரிசியேஷன் இருக்கும். ஏன்னா இப்போ லேஅவுட்ல நிறைய பேர் பெரும்பாலும் கவனிக்கிறது என்னன்னா, எடுத்த உடனே இந்த கார்னர் பிளாட் வாங்கணும்னு நினைப்பாங்க. அப்படி வாங்கக்கூடாது. அந்த கார்னர்ல நிறைய டிஃபிகல்ட்டியும் இருக்கு, நிறைய பிரச்சனைகளும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த லேஅவுட் ஸ்கெட்சை வச்சு தான் நம்ம அதை வந்து அனலைஸே பண்ண முடியும். பொதுவா நம்ம போய் ஒரு இடத்துல வாங்கிட்டு. நாங்களாம் ஜென்ரலா பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் ம். நினைச்சிட்டு இருக்கிறதே கார்னர் பிளாட் கிடைக்காது. ஏன்னா கார்னர் பிளாட்டுக்கு எக்ஸ்ட்ரா பிரைஸ் கூட கொடுப்பாங்க. ஆனா ஆமா. நீங்க சொல்றத பார்த்தா கார்னர் பிளாட் தலைவலியா வரும் போல இருக்கே. கார்னர் வாங்கணும், ஆனா எந்த இடத்துல கார்னர் வாங்கணும்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நீங்க வந்து காமனான ரோட்ல இருக்கிற கார்னர் வாங்கிடக்கூடாது. ஆ. ஏன்னா எல்லா மக்களுமே அந்த ரோட்ல தான் வருவாங்க. இப்போ மொத்த ஒரு ஒரு பெரிய லேஅவுட் டெவலப் பண்றாங்கன்னா என்ட்ரன்ஸ்ல இருக்கிற கார்னரை வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப தலைவலி ஆயிடும். ஓ. ஏன்னா எல்லாருமே அந்த வழியா தான் வருவாங்க. அப்போ உங்களுக்கு வந்து குடியிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப பொல்யூட் ஆயிடும். ஏன்னா டிரான்ஸ்போர்ட் எனி டைம் வந்து போயிட்டே இருக்கும். ரெண்டாவது ஏதாவது ஒரு டஸ்ட்பின்னோ இல்லை டிரான்ஸ்ஃபார்மோ ஏதாவது வைக்கிறாங்கன்னா கவர்மெண்ட் அங்கே தான் வந்து வைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் இதில் வரும். இப்போ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ கார்னர் பிளாட் வாங்கணும். அதே சமயத்தில் எந்த இடத்துல கார்னர் வாங்கினா பெட்டரா இருக்குன்னா அந்த ஸ்கெட்ச் வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஒன்று. ரெண்டாவது வந்து ஓகே. பார்த்தீங்கன்னா ம். கார்னர்ல நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ரோடு வித்து இதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அதுக்கான இதுவும் அடி வாங்கும் ஃபியூச்சரில். இப்போ சொல்ல முடியாது கவர்மெண்ட் இப்போ என்ன நிலைமையில இருக்கு, ஃபியூச்சரில் அந்த இடம் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது எப்படி இருக்குன்றதை நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கார்னரும் வாங்கணும், அதே சமயத்தில் பிரச்சனை இல்லாமல் வாங்கணுன்றதை நம்ம பார்த்தா தான் தெரியும். அருமையா சொன்னீங்க ஜி. நிறைய விஷயங்கள் நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டேன். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. நிறைய விஷயங்களை கண்டிப்பா. இன்னும் என்னுடைய நேயர்களுக்காக இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம பகிர்ந்து கொண்டேன். இந்த வாய்ப்புக்கு தேங்க்யூ ரொம்ப ஜேபி சார். நன்றி. தேங்க்யூ. கண்டிப்பா இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி.